தமிழகத்தில் கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு சென்னை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி என பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்து அரங்கேறியுள்ள கொடூரமான நிகழ்வுகள் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. தலைநகரில் கல்லூரி மாணவி தாக்கப்பட்டதும், சிறுமி கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளானதும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தரமணையில் பிடெக் 4ஆம் ஆண்டு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில், பெண்கள் பாதுகாப்பு குறித்தான திமுகவின் வாக்குறுதி நடைமுறையில் எங்கே என்று பொதுமக்கள் கேள்வி. இரவு நேரத்தில் வெளிச்சம் மிகுந்த சாலையில் நடந்த இந்த சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் பிடிபடாதது காவல்துறையின் மெத்தன போக்கை வெளிக்காட்டியுள்ளது. சென்னை தரமணையில் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி சென்று மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். தலைநகர் சென்னையிலேயே மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு பாதுகாப்பற்ற நிலைக்கு திறனற்ற திமுக அரசு மாற்றியுள்ளதாக பெண்கள் வேதனை. சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை குறித்து மாணவி புகார் அளித்த நிலையில் மன உளைச்சலில் மாணவி பொய் புகார் அளித்துள்ளதாக கூறும் காவல்துறை. தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க முடியாத திமுக அரசின் காவல்துறை பாலியல் வன்கொடுமை குறித்த புகார்களையே மூடி மறைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் தமிழகத்தில் தின செய்தியாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை உடனே கண்டறிந்துவிட்டால் உறவினர்கள் போராட்டத்தை முடித்துவிடப் போகின்றனர். இதற்கு ஏன் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து சமாதானம் பேச வேண்டும்? எதையாவது மறைக்கவோ வழக்கை நீர்த்து போக செய்யவோ குற்றவாளிகளை ஏதேனும் ஒரு வகையில் காப்பாற்ற வேண்டுமென திமுக அரசோ முயற்சிக்கிறதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. வேடநத்தத்தில் சிறுமியை காணவில்லை என உறவினர்கள் புகார் கொடுத்தும் காவல்துறை மெத்தன போக்குடன் செயல்பட்ட இந்த வெட்கக்கேடான செயல் திமுக ஆட்சியின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. காணாமல் இருந்த பெண்ணை சந்தேகிக்கும் வகையிலும் காவல்துறை செயல்பட்டதாக வரும் தகவல்கள் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளது என்பதை காட்டுவதாக கழக பொதுச் செயலாளர் ஆவேசர். பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகளுடன் கூட்டணி வைத்துவிட்டு ஒற்றை கொள்கை கொண்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்துள்ளதாக ஸ்டாலின் கூறுகிறார். கொள்ளையடிக்கின்ற திமுகவை விரட்டியடிப்பதற்காகவே அதிமுக கூட்டணி அமைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. ஆனால் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் ஒத்த கல்வியுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி வைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்புகள் வாக்கள் சிதறாக கூடாது என்பதற்காக மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. திமுக குடும்ப கட்சி கார்ப்பரேட் கம்பெனி என்றும் கருணாநிதி குடும்பத்திற்கு இது இறுதி தேர்தலாக அமையும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். திமுக ஆட்சியை அகற்றுவதே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நோக்கம் என புரட்சி தமிழர் பேச்சு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம்.
தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், கொள்ளையடிக்கும் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணி அடிமையான கூட்டணி என புரட்சி தமிழர் விமர்சனம். பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. ஆனால் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் ஒத்த கல்வியுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி அமைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைப்புகள் வாக்கள் சிதறாக கூடாது என்பதற்காக மக்கள் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, அதனால் மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள், தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, மூதாட்டிகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை. இப்படிப்பட்ட மோசமான கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அகற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணிய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான அலை வீசுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டனர் என பிரதமர் நரேந்திர மோடி உரை. தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக அரசு. ஒரு குடும்பம் மட்டுமே வளர்ந்து வரும் அளவிற்கு திமுக விஞ்ஞான முறையில் ஊழல் செய்து வருகிறது என்றும், தமிழ்நாட்டை ஏடிஎம் கார்டாக பயன்படுத்தி கொள்ளையடித்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மேற்காசிய போர் காரணமாக எரிவாயு சங்கிலி தொடரில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ள நிலையில் நிலைமை எப்படியானாலும் இந்தியாவினாலும் பாதுகாக்கப்படும். திருச்சியில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வரும் 15ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இஃப்தார் விருந்து வழங்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுள்ள ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அரசியலமைப்பின் அங்கமான இப்பொறுப்பில் தாங்கள் மேற்கொள்ள உள்ள மக்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன் என அறிக்கை. அதிமுக ஆட்சி அமைந்துவிட்டால் திமுகவிற்கு இனிவரும் காலங்களில் வேலையே இல்லாமல் போய்விடும். தேர்தல் வந்தால் மட்டுமே மக்களை பற்றி திமுக அரசு கவலைப்படுவதாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் இந்த நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது. அது மட்டுமல்ல, இன்று எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் கொலை கொள்ளை என்று கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் 9000 கொலைகள் நடைபெற்றதாக நேற்றைய தினம் கூட கூட்டத்திலே பேசினார். ஆக இந்த கொலை நடக்காத நாளே இல்லை. அதற்கு என்ன காரணம்? இப்பொழுது இவ்வளவு அதிகமான கொலை நடப்பதற்கு 2 காரணம். ஒன்று, இந்த கஞ்சா போதை. இன்று கஞ்சா தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. உங்கள் வீட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம், இளம்பெண்கள் கூட அதற்கு அடிமையாகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நம் வீட்டு குழந்தைகளுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யும் நிலை நிலவுகிறது என்றால் தமிழ்நாட்டில் நடப்பது ஆட்சியா காட்டாட்சியா என பாமக தலைவர் அன்புமணி திமுக அரசுக்கு சரமாரி கேள்வி. கடைசி நேர கொள்ளையிலும் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் கையாலாகாத மற்றும் மக்களை காப்பதற்கு துப்பற்ற திமுக அரசு பதவியில் நீடிக்கக்கூடாது எனவும் பாமக தலைவர் கருத்து. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே லஞ்சம் வாங்கிய 2 லட்சம் ரூபாயை மாமியாரின் வங்கி கணக்கில் வரவு வைத்த பிஎஸ்என்எல் அதிகாரி ராஜேந்திரன் சிக்கினார். பிஎஸ்என்எல் அதிகாரி வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்தது.
மாவட்ட கூட்டுறவு சங்கங்களில் 2848 இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆளும் கட்சியினர் தலா 10 லட்சம் பேரம் பேசி முன்கூட்டியே பணம் வசூலித்ததாக எழும் குற்றச்சாட்டு. விஞ்ஞான முறையில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என ஊழல் செய்யும் திமுகவால் தகுதியானவர்களின் வாய்ப்பு பறிக்கப்படுவதால் பணியாளர்கள் கடும் அதிர்ச்சி. சிலிண்டர் தட்டுப்பாடால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அம்மா உணவகங்களில் சமையல் பணியும் மற்றும் பழனியில் நகராட்சி எரிவாயு மயானத்தில் உடல்களை தகனம் செய்வதிலும் சிக்கல். நீலகிரி மாவட்டம் உதகையில் சிலிண்டர் அலுவலகங்களிலும் சென்னை திருவொற்றியூரில் ஆட்டோ கேஸ் சென்டரிலும் எரிவாயு நிரப்ப நீண்ட வரிசையில் சிலிண்டர்களுடன் காத்திருக்கும் பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போராட்டம் என மாநிலமே அல்லல் பட்டு வரும் நிலையில் மக்கள் மீது சிறிதும் அக்கறையின்றி விளம்பரத்தில் திளைக்கும் ஸ்டாலின். சுகாதார ஆய்வாளர் காலி பணியிடங்களில் 1300க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சர்ச்சைக்குரிய 47 இடங்களை தவிர்த்து மீதமுள்ள இடங்களை 69% இடஒதுக்கீட்டுடன் நிரப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு நீதிமன்றங்களில் தோற்காத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் என்ற பெயரில் கண் துடைப்பு நடவடிக்கை. தனது கண்காணிப்பின் கீழ் உள்ள காவல்துறையினரின் அராஜகம் எல்லை மீறி சென்ற போதும் அதை கட்டுப்படுத்த திராணியின்றி இருப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட சொத்து தகராறில் தேங்காய் உரிக்கும் மிஷினால் தம்பி தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த அண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததே குற்றச் செயல்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி படூர் பகுதியில் வாட்ஸ்அப் விளம்பரம் மூலம் ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என நம்ப வைத்து பெண்ணிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவர் சிக்கினர். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் மோசடி வலை பெருகி வரும் நிலையில் கண்காணிப்பு பலவீனமாகியுள்ளது ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயலற்ற தன்மையை வெளிக்காட்டுவதாக சாடல். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேலப்பாளையம் தெற்கு தெருவில் பெட்டிக்கடையை மறைவாக பயன்படுத்தி குடும்பமே கஞ்சா பதுக்கி விட்ட நிலையில் காவலர் உட்பட 3 சிக்கினர். பொதுமக்களின் தகவலுக்கு பின்னரே நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் போதைப் பொருள் ஒழிப்பு 2.0 இதுதானா என மக்கள் கடும் விமர்சனம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் 188 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 680 கிலோ கஞ்சா பரப்பாடியில் உள்ள தனியார் ஆலையில் எரிப்பு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நாள்தோறும் பல 100 கிலோ பிடிபட்ட கஞ்சா எரிக்கப்படுகிறது என்றால் அரசின் உளவுத்துறை மற்றும் காவல்துறையின் பெரும் தோல்வியையே இது காட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேடு உணவகத்தில் பணியாற்றும் சமையல் மாஸ்டரை மதுபோதையில் தாக்கி எண்ணெய் கடாயில் தள்ளிவிட்ட சம்பவத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 சிக்கினர். திமுக ஆட்சியில் வீதிக்கு வீதி மதுக்கடைகளை திறந்து மாணவர்களையும் போதைக்கு அடிமையாக்கியதால் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பர்மா பஜார் பகுதியில் மின்னணு பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த அசாருதீன் என்பவர் பலரிடம் டிஜிட்டல் கைது என்ற பெயரில் சுமார் 1 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டது தொடர்ந்து அவர் பிடிபட்டார். விடியாத திமுக ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் சட்டத்தின் மீது சிறிதும் பயமின்றி இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் பெருகியுள்ளதாக குற்றச்சாட்டு. அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள முத்தான தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அமோக வரவேற்பு. தங்களது நலன்கள் மேம்பட அதிமுக ஆட்சியே அமைய வேண்டுமென சேலம் மக்கள் கருத்து. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா தரேன்னு சொல்லி கருண் தொகையாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அது கொடுத்தா எங்களுக்கு குடும்ப செலவுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நம்ம கூலி தொழில் சொல்கிறோம், வெள்ளி பற்ற வேலை இல்லை. அது வந்துச்சுன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும்.
இதில் பெண்களுக்கு இப்போ பஸ் விட்ருக்குறாங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பஸ் மட்டும்தான் விட்ருக்காங்க. அந்த குறிப்பிட்ட பஸ்லேயே அவங்கள வந்து வேற மாதிரி நடத்திக்கிட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாமலாம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து எடப்பாடியார் வந்து ஆண்களுக்குன்னு அறிவிச்சிருக்காரு. 3 சிலிண்டர் எங்களுக்கு இலவசமா தரேன்னு சொல்லியிருக்காரு. அத வந்து எங்களுக்கு அந்த செலவ நாங்க பயன்படுத்திக்குவோம். இந்த 3 சிலிண்டர் வாங்கிட்டா எங்களுக்கு அந்த காசு மிச்சம். பசங்க படிப்பு செலவுக்கு, மீதி ஏதாவது செலவுக்கு நாங்க அத பயன்படுத்திக்குவோம். ஸ்டாலின் அறிவிச்ச திட்டம் ஆரம்பத்துல இருந்து கொடுக்கல. 2.25 வருஷம் அவர் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கல. இடையில தான் அவர் கொடுத்தாரு. இவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி இவர் 2000 ரூபாய் பண்றேன்னு இருக்காரு. அவர் அந்த திட்டத்தை நாங்க வரவேற்கிறோம். மருந்து மாத்திரை வாங்க, நல்லா ஹார்ட் பேஷண்ட்டு வாங்க, எல்லாத்துக்குமே ஒரு உதவியா இருக்கும். குடும்பத்துக்கும் விலைவாசி உயர்வா இருக்குது. அவர் செய்யறது இது நல்ல திட்டம். அவர் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த திட்டத்தை செயல்படுத்துவார்னு நினைக்கிறேன். மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என மத்திய அரசு அறிவிப்பு. எரிவாயு சிலிண்டர் இறக்குமதியில் இடையூறுகள் ஏற்பட்டாலும் பல மார்க்கங்கள் வழியாக பெட்ரோலியம் துறை சிறப்பு ஏற்பாடுகளுடன் எரிவாயு இறக்குமதி செய்து வருவதால் பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை என மத்திய அரசு அறிவுரை. சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் தனியார் உணவகத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 11 சிலிண்டர்களுடன் 4 பேர் சிக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவிலிருந்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக காரில் கடத்தி வரப்பட்ட 23 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படுவது அதிகரித்து உள்ள நிலையில் தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகரனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடால் உணவக உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின் கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு கோரிக்கை. மின் சமையலுக்கு மாற திட்டமிட்டுள்ள உணவக உரிமையாளர்கள் கட்டண தளர்வு, இணைப்பு டெபாசிட் குறைப்பு, உடனடி சேவை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் 108 ஊழியர்கள் ஓய்வெடுக்க ஒதுக்கப்பட்ட அறையில் மருத்துவமனை நிர்வாகம் சிலிண்டர்களை வைத்துள்ளதால் ஓய்வு நேரங்களில் அமரக்கூட இடமில்லாத அவல நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. மக்களின் உயிர்களை காக்கும் 108 ஊழியர்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு அறையை கூட திமுக அரசால் ஏற்படுத்தி தர முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அச்சம். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் நிறைந்து குற்ற சம்பவங்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 80 லட்சம் ரூபாயை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பறிமுதல் செய்தனர். பணத்துடன் பிடிப்பட்ட சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் கேசவன் வெள்ளி வாங்க கொண்டு வந்ததாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் ஏலச்சீட்டு நடத்தி ஏலம் எடுத்தவர்களின் பணத்தை தராமல் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தந்தை மகன் சிக்கினர். திமுக ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் லட்சக்கணக்கான மக்கள் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை பறிகொடுக்கும் அவலம். கர்நாடக மாநிலத்தின் ஐடி ஏற்றுமதி 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை நோக்கி செல்லும் நிலையில் தமிழ்நாட்டின் ஐடி ஏற்றுமதி 80,000 கோடி ரூபாயுடன் நிற்கும் அவலம். டைடல் பூங்காக்கள் அமைக்கப்படுவதாக விளம்பர பேனர்களிலும் தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் மட்டுமே ஸ்டாலின் மாடல் ஆட்சி மின்னிக் கொண்டிருப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். ஆண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயணம், கல்வி கடன் ரத்து, அனைவருக்கும் வீடு உள்ளிட்ட அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு வந்தவாசி மக்கள் வரவேற்பு. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் நிம்மதியை இழந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஆண்களுக்கும் இலவச பஸ் பாஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது. 2000 ரூபாய் மகளிருக்கு வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, அதையும் செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொல்லி இலவச வீடு, அது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்கமான விஷயம். ரொம்ப சந்தோஷம், கட்டி கொடுக்கட்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும்னு ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன்.
அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் வரவேற்கத்தக்கது என்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் கருத்து. மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை, பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்க மானியம் உள்ளிட்ட திட்டங்கள் தங்கள் வாழ்வை மேம்படுத்தும் எனவும் கருத்து. எடப்பாடி ஐயா வந்து சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக தர 3 சிலிண்டர்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எங்களுக்கு வந்து மாதம் ஒரு சிலிண்டர் இல்லைனாலும் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீங்கிறது நிறைய செலவு மிச்சமாகும். ஏற்கனவே சொன்னதெல்லாம் எடப்பாடி ஐயா எல்லாமே செஞ்சுட்டாரு, இதையும் செஞ்சிருவாரு. முதியோர் பென்ஷன் வந்து 1200 வாங்கிட்டு இருக்கேன். இப்போ எடப்பாடியார் வந்து 2000 ரூபாய் சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எனக்கு வந்து 1200 போதலை. இன்னும் வந்து நான் மாத்திரைலாம் வாங்கிக்குவேன். மற்றபடி வீட்டுக்கு கொஞ்சம் செலவு யூஸ் பண்ணுவேன். ஒரு இதுக்கு வந்து கல்வி கடன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்துட்டு கல்வி கடன் வந்துட்டு இப்போது என் பையன் படிக்கிறான். அந்த கல்வி கடன் வந்துட்டு நான் வாங்குறது வந்து சிரமப்பட்டு தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கும் வாங்கி பண்ணுறோம். அது வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுவார், நம்பிக்கையில் இருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுவார். இது வந்து உறுதியாக வந்து 2026 வந்து எடப்பாடியார் ஐயா வந்துட்டு ஆட்சி அமைச்சார்னா தள்ளுபடி பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோட நாங்கள் வந்து தேர்ந்தெடுப்போம். அண்ணன் எடப்பாடியார் விட்ட அறிக்கையில் பெண்களுக்கு இருசக்கர வாகனத்தில் 25,000 மானியம் பண்ணி 5 லட்சம் பெண்களுக்கு அது கொடுக்கறது ரொம்ப வரவேற்கப்பட்டது. இது வந்து அம்மா இருக்கும்போது கரெக்டாக நடந்துட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் அண்ணன் வந்து பண்ணாருன்னா இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு பெண்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வசதி இருக்கோ இல்லையோ, வசதி இல்லாத பெண்களுக்கு அது கிடைக்கும். அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க வந்து உதவித்தொகையாக மாதத்தோறும் 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்களுக்கு வந்து சின்ன சின்ன அத்தியாவசிய தேவை செலவு இருக்குது, மெடிக்கல் செலவு இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த 2000ன்றது பெரிய உதவி தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி ஐயா வந்து செய்வார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி போன ஆட்சியில் ஐயா அம்மா இருக்கும்போதும் சொன்னதை எல்லாமே செஞ்சுட்டாங்க. இப்போ திமுக ஆட்சியில் சொன்னது ஒரு சில பேருக்கு தான் வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து எதுவும் செய்யலை. அதனால் கண்டிப்பாக அம்மா ஆட்சி தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் இதோட நம்பிக்கையாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து ரெட்டையில் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 2 கோவில்களில் உண்டியல் பணம் மற்றும் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலியை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் கோவில்களிலேயே கொள்ளையடிக்கப்படுவதாக எழும் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கூகனூர் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்ததால் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என பிரச்சாரம் செய்த அவலம். திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறையின் நிர்வாக சீர்கேட்டால் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் குறைந்து வருவதாகவும் பல இடங்களில் அரசு பள்ளிகளை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பொன்னேரி கைகாட்டியில் சாலை வசதி செய்து தரக்கோரி திமுக கூட்டணியில் ஒட்டி உறவாடும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க முயற்சி. கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து போராடியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து காவல்துறை அராஜகம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து சாத்தான்குளம் வரை இயக்கப்படும் அரசு பேருந்து தகர டப்பாவாக உள்ள அவலம். மகளிருக்கு ஓசி பேருந்து என்பதால் ஓட்டை உடைசல் பேருந்து இயக்கி வருவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அள்ளூர் கிராமத்தில் கனரக வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயம். ஆபத்தான சாலை வளைவு உள்ள பகுதியில் மின் விளக்குகள் மற்றும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தாத நெடுஞ்சாலைத்துறையால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை. கிராமப்புற ஏழை மாணவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க திமுக அரசு எதிர்ப்பு.
திமுக குடும்ப உறுப்பினர்களும் திமுக தலைவர்களும் சிபிஎஸ்இ மற்றும் ஹிந்தி மொழி பள்ளிகளை நடத்தி வரும் நிலையில் இருமொழி கொள்கைக்கு எதிரான 3 மொழி சூழலை ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் கொண்டு வரும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் திமுக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம். கடந்த 2023ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சி பெண் ஊழியரை கவுன்சிலர்கள் சாதிய ரீதியில் விமர்சித்து மிரட்டிய வழக்கை மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் மீண்டும் முறையாக விசாரித்து ஏப்ரல் 1ஆம் தேதி அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சாதி ரீதியிலான வேறுபாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் சமூக நீதி ஆட்சி நடத்துவது அம்பலம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குமரலிங்கம் கரியபிரான் கோவிலில் கொங்கு சோழர் காலத்திய 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டெடுப்பு. 12 முதல் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல். சென்னை புழல் திருமூலநாதர் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 ஏக்கர் 20 சென்ட் நிலம் விவசாய குத்தகை பெயரில் எடுக்கப்பட்டு மனை பிரிவுகளாக மாற்றி கபளீகரம் செய்யப்பட்ட அவலம். 1942ஆம் ஆண்டு தானமாக வழங்கப்பட்ட இந்த நிலம் தற்போது தனியார் கட்டுப்பாட்டுக்கு சென்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. கரூர் பசுபதீஸ்வரர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் தூய்மை பணி மற்றும் மைதானத்தில் எம்சாண்டை கொட்டி சரி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. இதுபோன்ற பணிகளுக்கு வேலையாட்களை நியமிக்காமல் கல்வி கற்க வேண்டிய மாணவ மாணவிகளை வேலையில் ஈடுபடுத்தும் அளவுக்கு திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து விட்டதா என பெற்றோர்கள் சரமாரி கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய கட்டுப்பாட்டை கண்டித்து ஆவின் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். பால் உற்பத்தியாளர்களை பாதுகாக்க ஸ்டாலின் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வைரநத்தம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் செய்யப்படாமல் இருப்பதால் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கும் அவலம். நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 60 ரூபாய் வசூலிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் ஆட்சி முடிய உள்ள தருவாயில் நிதி ஆதார விவரங்கள் ஏதுமின்றி கரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் டைட்டில் பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது தேர்தல் நேர விளம்பரம் என பொதுமக்கள் விமர்சனம். இந்த திட்டங்கள் எப்போது நிறைவேறும் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் தேர்தலுக்காக அறிவித்திருக்கும் ஸ்டாலின் அரசின் அவசர அறிவிப்பை நம்பி ஏமாற மாட்டோம் என கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே இரும்புலியூரில் மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு மைதானத்தை பயன்படுத்த நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மைதானத்தை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரில் தற்போது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. ஸ்டேடியமே வேணாம். எதுக்கு யாரு கேட்டா ஸ்டேடியம்? இல்ல யாருக்கு என் ஸ்டேடியம் வேணும்? எங்களுக்கு சத்தியமா யூஸ் இல்ல. கண்டிப்பா சொல்றேன் சார். இதுல என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? இது நான் நார்மலா இருந்த இடத்துலயே நாங்க நல்லா தான் வாக்கிங் போயிட்டோம். பெரிய பெரிய விஷயமா பண்ணுங்க. இதெல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஜி. உங்களுக்கு அதனால உங்க ஐடென்டி கார்டு காட்டுங்க. நான் பேசணும். ஜியோ எடுங்க. அந்த கவர்மெண்ட்ல இருக்க பேப்பர் எடுங்க. பேசுங்க. எதுக்கு மூடிட்டு போங்களா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலையில வரும்போதும் இப்படி ஓடக்கூடாது, அப்படி ஓடக்கூடாது சொல்றீங்க. ஒருத்தர் ட்ராக் போறாரு, அந்த ட்ராக்ல போகாதீங்க, இந்த ட்ராக்ல போகாதீங்கன்றீங்க. நான் இந்த ஏரியாவில் இருக்கேன். எனக்கு நான் வராம வேற யாரும் என்ன பண்ண சொல்றீங்க? நான் இதுக்காக 10 மணிக்கு வரணும், 6 மணிக்கே வரணுமா? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே பெட்ரோல் வாங்க முண்டியடித்த வாகன ஓட்டிகள். மக்களிடையே நிலவி வரும் குழப்பத்தை தெளிவுபடுத்தாமல் ஸ்டாலின் மாடல் அரசு அலட்சிய போக்கில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு அனல் மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி முற்றிலும் பாதிப்பு. 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கோடை காலத்தில் மின் உற்பத்தி பாதிப்படைவதால் பொதுமக்கள் கவலை.
தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் கேஸ் தட்டுப்பாடு செயற்கையாக உருவாக்கப்பட்டு மக்களிடையே திமுக அரசு பதற்றத்தை ஏற்படுத்துவது போல உள்ளதாக திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதி மக்கள் கருத்து. இதுகுறித்து இதுவரை ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் போட்டோ ஷூட் எடுப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இது என்னமோ செயற்கையாக உருவாகின தட்டுப்பாடு மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த ஸ்டாலின் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. அவர் பொழுதுனைக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இங்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம். அடுத்து ஒரு டீ கடைக்கு போனோம்னா கூட ஒரு டீ 10 ரூபா வித்த டீ 15 ரூபா 18 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகிடுது. வடை இது மாதிரி அத்தியாவசியம் இது. இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல. அவருடைய ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெட்ரோல் பங்கில் தான் மக்கள் பூரா நிற்கிறாங்க. சிலிண்டர் ஆஃபீஸில் தான் மக்கள் பூரா நிற்க. சிலிண்டர் ஒரு புக்கிங் கூட ஆக மாட்டேங்குது. எந்த சிலிண்டரு இதுக்கு போனாலும் புக்கிங் ஆக மாட்டேங்குது. இங்கே பெட்ரோல் பங்குக்கு வந்தால் பெட்ரோல் இல்லைங்கிறாங்க. தண்ணி கலந்துருக்காங்களா, சீமெண்ணெய் இருக்கா, என்னன்னே தெரில. எதையுமே இங்கே திருச்சியில் இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த அமைச்சர்களும் அவங்க பணம் சுருட்டுறதுல தான் இருக்காங்களே ஒழிய இந்த பொதுமக்களுக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அவல நிலையை தட்டி கேட்கறது யாருமே இல்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ் காவல் மரணத்தை எதிர்த்து நடக்கும் போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விக்டோரியா கௌரி தலையிட்டு எஃப்ஐஆர் மாற்றவும் SC/ST சட்ட விதிகள் சேர்க்கவும் CBCIDக்கு உத்தரவு. நெடுஞ்சாலை மறியலை தடுக்கும் வகையில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைதி குழு அமைக்கவும் நீதிபதி வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கோரி 5வது நாளாக உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் மறியல். திமுக ஆட்சியில் ரவுடிகளை விட காவல்துறையினரே அதிக அராஜகத்தில் ஈடுபடும் அளவுக்கு தரம் கெட்ட ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சவுதி அரேபியா ராஸ் தனுரா துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஷென்லாங் எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தி பதற்றத்துக்கு மத்தியில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி மும்பை துறைமுகம் வந்தது. ஈரான் அல்லாத முதல் கப்பலாக ஷென்லாங் கப்பல் AIS சிக்னலை அணைத்து 15.8 மீட்டர் ஆழத்துடன் ரகசிய பயணம் மேற்கொண்டது சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு கப்பல் போக்குவரத்து தடை, காப்பீடு செலவு உயர்வால் இந்திய உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. அரிசி, இறைச்சி, பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் துறைமுகங்களிலேயே தேங்கியுள்ள நிலையில் இந்தியாவின் அழுகக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு மாற்று சந்தையாக ஆஸ்திரேலியா இருக்கும் என தெற்காசியாவிற்கான ஆஸ்திரேலியாவின் வர்த்தக மற்றும் முதலீட்டு ஆணையர் நம்பிக்கை. இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தின் போது சென்செக்ஸ் 439 புள்ளிகள் குறைந்த நிலையிலும் நிப்டி 130 புள்ளிகள் சரிந்து வர்த்தகமானதால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் பங்குகளை வாங்கும் சூழல். இந்திய பங்குச்சந்தையில் வீழ்ச்சி தொடர்வதால் விலை சரிந்துள்ள பங்குகளை வாங்குவதா வேண்டாமா என ஒருவித பதற்றத்தில் பரிவர்த்தனையை கவனத்துடன் கையாளும் வர்த்தகர்கள். நடிகை ஹன்சிகா மோத்வானி கடந்த 2022ஆம் ஆண்டு சோஹேல் கத்துரியா என்ற தொழிலதிபரை காதலித்து திருமணம் செய்த நிலையில் இருவரும் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்று பிரிந்தனர். மும்பை பாந்திராவில் உள்ள குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து வழங்கிய நிலையில் நடிகை ஹன்சிகா ஜீவனாம்சம் எதுவும் கோரவில்லை என தகவல்.